वासव्यै च विद्महे कुसुमपुत्रै च धीमहि तन्नो कन्यका प्रचोदयात्। நீயும் வந்துட்டியா பாப்பா? இப்போ நான் சொல்ற மந்திரத்தை நீயும் என் கூட சேர்ந்து சொல்லு. நிச்சயம் அருள் கிடைக்கும். ஓம் சர்வ சக்தி சொரூபிணி, சர்வ காருண்யா ஈஸ்வரி, வீரிய வித்ய விஜயேஸ்வரி வந்தேகம், வாசவி கன்னிகா பரமேஸ்வரி நமோஸ்துதே. உங்கள் இருவரின் பக்திக்கு எங்கள் மனம் குளிர்ந்தது. உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். உங்களுடைய வைசிய குலம் மேன்மேலும் தலைத்து ஓங்கும். வைசிய குல பெருமைகளை நீங்களும் அறிந்து கொள்ள முதல் கும்பாபிஷேகத்திலிருந்து நான் சொல்கிறேன், கேளுங்கள். இந்த உண்மை 1895 தான் ஆரம்பிக்குது. அந்த வருஷம் பழனியில உள்ள பாலசமுத்திரம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துல P.A. ராஜு செட்டியார் அவர்கள் பிறந்தார். இவரின் முழு பெயர் பழனி அழகிரி சுவாமி. அவரோட அப்பா அழகிரி சுவாமி செட்டியார், அம்மா சுப்புலக்ஷ்மி அம்மாள். 1912ஆம் ஆண்டு, அப்போ அவருக்கு வயசு 17. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சு கோயம்புத்தூருக்கு அவர் வந்தார். கோயம்புத்தூர்ல நகை வியாபாரத்துல தான் அவர் வேலை ஆரம்பிச்சார். நேர்மை, உழைப்பு, தரம், இந்த மூன்றும் அவரோட அடையாளமா மாறுச்சு. வியாபாரம் நல்லா வளர ஆரம்பிச்சதும் நமக்கு எல்லாம் கொடுத்த இந்த ஊருக்கும் இந்த சமூகத்துக்கும் நாம ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்தது. அந்த எண்ணத்தோட ஒரு முக்கியமான விஷயமா வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பணிகளுக்கும் கோயில் கட்டுவதற்கு அவர் மனசார பங்களிப்பு கொடுத்தார். 18 மே 1959ஆம் ஆண்டு அந்த ஆலயத்துல முதலாவது மகா கும்பாபிஷேகம் P.A. ராஜு செட்டியார் தலைமையில நடைபெற்றது. ஊர் விருந்து வரும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்று திருவிதி உலா தஞ்சாவூரிலிருந்து முத்து பல்லக்கு கோயம்புத்தூருக்கு முதலாக கொண்டு வரப்பட்டது. மிகவும் சிறப்பா நடந்தது. அதுக்கு பிறகு 1973 முதல் 1975 வரைக்கும் பெரிய அளவில திருப்பணிகள் நடந்தது. அந்த எல்லா பணிகளுக்கு பிறகு 21 பிப்ரவரி 1975ஆம் ஆண்டு இரண்டாவது மகா கும்பாபிஷேகமும் மிக அழகா B.A. ராஜு செட்டியார் தலைமையில் சிறப்பா நடைபெற்றது. இப்படி B.A. ராஜு செட்டியார் அவர்களோட வாழ்க்கை, அவருடைய சமூக சேவை, இறைப்பணி, ஆன்மீக சேவை, இந்த ஆலயத்தின் வரலாறு நம் முன்னே எடுத்து சொல்கிறது. இன்னைக்கும் பேசப்படுற ஒரு முக்கியமான வரலாறா நமக்கிட்ட விருட்சமா இருக்கு. பின்னர் 3/6/1990ஆம் ஆண்டு மூன்றாவது மகா கும்பாபிஷேகம் திரு K.S. பாண்டுரங்கன் செட்டியார் அவர்களின் தலைமையில் மிக விமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு 25 ஏப்ரல் 2008ஆம் ஆண்டு நான்காவது மகா கும்பாபிஷேகம் திரு T.R. சுரேஷ் பாபு அவர்களின் தலைமையில் மிகவும் சிறப்பாகவும் தெய்வீக பக்தியுடனும் நடைபெற்றது. அதுக்கு அடுத்த எல்லோரும் எதிர்பார்த்த விரும்பிய 5வது மகா கும்பாபிஷேகம் ஜூலை 7, 2025ஆம் ஆண்டு திரு T.R. சுரேஷ் பாபு அவர்களின் தலைமையில் பக்தியுடனும் மன நிறைவாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. அந்த புனிதமான தருணங்களை இந்த காணொளி மூலம் இப்போது நாம் காண்போம். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் புனருத்தாரண அஷ்டபந்தன மகோ உன்னத மகா கும்பாபிஷேக விழாவின் நீங்கள் காணவிருக்கின்ற இந்த வீடியோவை நமக்கு அளித்தவர்கள், பொருளுதவி செய்தவர்கள் மெஜஸ்டின் ஜுவல்ஸ்
ரேஸ்கோர்ஸ், கோவை. वासव्यै च विद्महे कुसुमपुत्रै च धीमहि तन्नो कन्यका प्रचोदयात्. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை வணங்கி பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மை இருட்கணம் போயினையாவும். எழும்பசும் பொன்சுடர் எங்கனம் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி. ஆம், பார்ப்புகழும் கோவையிலே ஆகாயச் சூரியன் கிழக்கில் உதித்துவிட்ட அற்புதமான வேளையிலே, ஆணி திங்களின் 23ஆம் நாளிலே, ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2025 வைசியாள் வீதியில் அமைந்துள்ள கோயமுத்தூர் ஆரிய வைசிய சமூகத்திற்கு சொந்தமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகோ உன்னத மகா கும்பாபிஷேக விழா. தேவியின் திருவிளையாடல்களை சித்திரமாக வரைந்து கோவில் வளாகத்திற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். மத்தளம் ஒலிக்க, வரிசங்கம் நின்றூத, வானத்து விண்மினிகள் விளக்காய் சுடர்விட, ஆகாயச் சூரியன் கிழக்கிலிருந்து வாழ்த்து பாட, தேவர்கள் பூமாரி பொழிய, அலைமகளும் கலைமகளும் மலைமகளுமான மங்களச் செல்வி மாதேவி மாதங்கி, நான்மறை போற்றும் நாயகி நாராயணி, பாரதி, பார்வதி, சங்கரி, உமையாள், சௌந்தரவள்ளி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம். நான்மறை போற்றும் வேதநாயகியாம் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனின் திருக்காட்சி. விக்ன விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. தம்பதி சமேதரராக வீற்றிருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. மக்களுடைய கவலைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய நவகிரகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தலத்தில் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபர எனவோதும் என்று வேலனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் நாம். முருகப்பெருமானுடைய அந்த தங்கத்தேர் பெனுகொண்டாவில் எங்களை சிறந்த முறையில் வரவேற்றவர் திரு கோவிந்தராஜுலு. கும்பாபிஷேக செயலாளர் திரு விஜயகுமார் குடும்பத்தார், இணைச் செயலாளர் திரு முத்து வெங்கட்ராமன், தேவஸ்தான தலைவர் திரு DR சுரேஷ் பாபு, கும்பாபிஷேக தலைவர் திரு துளசிதாஸ், சமாஜம் பள்ளிக்கூட தாளாளர் திரு கார்த்திக், கமிட்டி உறுப்பினர் திரு பாண்டு, கும்பாபிஷேக பொருளாளர் திரு சபரிநாத், தமிழ்நாடு ஆரிய வைசிய சபா தலைவர் திரு விஜயகுமார், செயலாளர் திரு பெல்லம் வெங்கடேஷ், பொருளாளர் திரு VR வெங்கடேஷ், நிர்வாகி மற்றும் கும்பாபிஷேக மலர் தலைவர் திரு ராஜா, இப்பொழுது கோவிலுடைய வேள்விச் சாலையை கண்டு கொண்டிருக்கிறோம்.
புனருத்தாரண அஷ்டபந்தன மகோ உன்னத மகா கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய வேள்விச் சாலையை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அக்னி சுடர்விட, மந்திரங்கள் ஓத, கலசங்கள் வேள்விக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. வணக்கத்திற்குரிய பிரக்ஞானந்த சரஸ்வதி பாலசுவாமி அவர்களின் ஆன்மீக தியான பாரம்பரியம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, பங்கையர் கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரினில் அறங்கள் வளருதம்மா என்று சின்னஞ்சிறு சிறுமிகளை அம்பிகையாக பாவித்து மலர் மாலைகள் சூட்டி திலகமிட்டு அவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய காட்சியை நாம் இப்பொழுது காண்கிறோம். சான்றோர் பெருமக்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. துணை செயலாளர் திரு ஜி. விஜயகுமார் குடும்பத்தினர், தேவஸ்தான தலைவர் டிஆர். சுரேஷ் பாபு அவர்கள், உதவி செயலாளர் திரு பி. முத்து வெங்கட்ராமன் அவர்கள், கும்பாபிஷேக தலைவர் திரு துளசிதாசர் அவர்கள், ஆகம வேத கலாமய ரூபிணி என்று அம்பிகையை சொல்வார்கள். அந்த ஆகம வேத கலாமய ரூபிணிக்கு வேள்வி நடைபெறுகின்றது. திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் வேள்வியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வேள்விக்கு பட்டாடை சமர்ப்பிக்கப்படுகிறது, பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்படுகிறது. அண்ட சராசரங்களையும் ஆட்டுவிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரிக்கு தீப தூபங்களால் ஆராதனை செய்யப்படுகிறது. வேள்வியிலிருந்து புறப்பட்ட கலசங்களை சான்றோர் பெருமக்கள், வேத விற்பனர்கள் தாங்கிக் கொண்டு விமானத்தை நோக்கி நடக்கின்ற காட்சியும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ அகிலங்களையெல்லாம் ஆளுகின்ற அனந்த பைரவி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியுடைய விமானத்தை காண்கின்றோம். ஆகாய சூரியனுக்கும் எந்திசை பாலகர்களுக்கும் தீபம் காட்டப்படுகிறது. வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு செய்யப்படுகின்றது. வைசியால் வீதியே விழாக்கோளம் பூணுகின்ற காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். தேவர்கள் பூமாரி பொழிவதைப் போல மேலிருந்து ஆகாய ஹெலிகாப்டர் பூக்களை தூவுகின்ற காட்சி. கோவில் வளாகம் மிக பிரகாசமாக 1000 கோடி சூரிய பிரகாசத்தின் ஒளியுடன் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்கள் காத்திருக்கின்ற காட்சியை நாம் காண்கின்றோம். உள்ளே இருக்கின்ற பரிவார தெய்வங்களுக்கு
கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற காட்சியை காண்கின்றோம். வேதங்கள் முழங்க வேத விற்பனர்கள் புனித நீரை கலசங்களுக்கு ஊற்றுகின்ற காட்சியும், சந்தனமும் குங்குமமும் மணக்க பட்டாடை அணிவிக்கின்ற காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். தீபாராதனை காட்டுகின்ற காட்சி, புவி மீதில் நலம் காக்கும் எனையாளும் திரிசூலி, உலகளந்த பெருமாளின் உடன்பிறப்பே உமையவளை, காஞ்சியிலே காசியிலே மதுரையிலே வாழ்கின்ற மாதரசி, மருவத்தூர் எழிலரசி, சங்கரனை மாலையிட்டு சமயபுரம் தண்ணில் நின்று சத்தியத்தை காப்பவளே, என் சந்ததியை காத்திடம்மா, ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்பிகையே, எங்கள் குலம் தழைக்க அருள் வழங்க அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்கொள்ளம்மா என்ற வேண்டுதல் அத்தனை பேரிடமும் இருக்கின்றது. உள்ளம் நெக்குருக அனைவரும் விமானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் காண்கின்றோம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வந்து யாகசாலையில் வைக்கப்பட்டு 4 வேதங்களும் ஓதி பூஜை செய்யப்பட்ட நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மலர் மாலை சூட்டப்பட்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. சுமங்கலி ஜுவல்லர்ஸின் வளாக திறப்பு இனிதாக நடைபெற்றது. சுவாமி அவர்களின் திருக்கரங்களால் நேதாஜி அவர்கள், விஜய நேதாஜி அவர்கள் குடும்பத்தார், திரு பி சுரேஷ் பாபு, திருமதி எஸ் மேனகா, சபரிஸ் ஜுவல்லரி, சௌபர்ணிகா ஜுவல்லரி கோயமுத்தூர், திரு ஆர் சுந்தரேஸ்வர், திருமதி எஸ் உமா மகேஸ்வரி சுந்தரேஷன் குடும்பத்தார், சபரி ஜுவல்லர்ஸ் சபரிநாதன் குடும்பத்தினர், திரு பி ராஜா, திருமதி ஆர் ஸ்ரீவித்யா, கல்யாணி டூல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் அண்ட் ராயல் ஜுவல்ஸ், திரு ஆர் நாகேந்திரன் கோயமுத்தூர், திரு பி தண்டாயுதம், லேட் பி சந்திரலேகா குடும்பத்தார், திரு கே ரவி கிருஷ்ணமூர்த்தி, திருமதி கே சுப்ரஜா ரவி, லக்ஷ்மி கிரைண்டர், திரு எம் கோபால் செட்டியார், திரு ஸ்ரீ வி ஆர் ஜுவல்லரி, திரு எம் கோபால் செட்டியார், ஜி வெங்கடேஷ் பிரதர்ஸ், மணமகன் அறை, கல்யாணி ஜுவல்லரி, சரவணாஸ் ஜுவல்லரி, அறைகள் உபயம், மகாலட்சுமி ஜுவல்லரி, திரு ஏ ராஜேஷ்குமார், திரு டி முருகன், ஆர்.எம். ஜுவல்லரி, கோயமுத்தூர் சராப் வியாபாரிகள் சங்கம் போர்டு ரூம், டைனிங் ஹால் உபயம், திரு ஜெயராம் நண்பர்கள், லிஃப்ட் உபயம், திரு அசோகன் அருணா ஜுவல்லரி, கிச்சன், திரு ஜெயராம் நண்பர்கள், திரு ஜி பாலாஜி, திருமதி சுபாசினி குடும்பத்தினர், பாலவாசுகி ஜுவல்லர்ஸ், வாகன அறை, திரு ஜி பாலாஜி, திருமதி சுபாஷினி, பாலவாசுகி ஜுவல்லர்ஸ்,
ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் மனதுக்கு நிறைவாக தெய்வீகமாக நடத்தி முடித்த வேத பண்டிதர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது கோவில் நிர்வாகத்தின் சார்பாக. ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்பிகையின் திருத்தோற்றம் மலருடன் வீணையும் கிளியுடன் பாசமும் ஏந்திடும் திருத்தோற்றம். அலைமகள் கலைமகள் மலைமகள் நீ என நிலைநாட்டும் வளம் தரும் திருவே வாசவி தாயே கன்னிகா பரமேஸ்வரியே. ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் 4 கரங்களில் காட்சி தருகிறாள். 2 கரங்களில் தாமரை மொட்டும் கிளியும் அபய வரத முத்திரையுடன் பக்தர்களுக்கு வேண்டியவர்களுக்கு வேண்டிய வண்ணம் வேண்டியபடி அருளை தரக்கூடிய அற்புதமாக காட்சி தருகிறாள் அம்பிகை வைசால் வீதியில். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எழுதாமரையின் ஒன்றும் அரும்பொருளே, அருளே, உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே, ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்பிகையே. வாழையும் கமுகும் வரிசையாய் பந்தலிட்டு மரகத மாவிலை தோரணம் அசைய வானத்து நிலவை வாசலில் வைத்து விளக்காய் சுடர்விட ஆனந்தம் ஆனந்தம் என்று அற்புத நாதஸ்வரம் இசைக்க இனிதாக நடந்தது புனருத்தாரண அஷ்டபந்தன மகோ உன்னத மகா கும்பாபிஷேகம். ஆனந்தம் ஆனந்தம் என ஆடலும் பாடலும் களை கட்ட உள்ளம் குளிர உணர்வுகள் சங்கமிக்க மகிழ்ந்தனர் மக்கள் எல்லாம். புனருத்தாரண அஷ்டபந்தன மகோ உன்னத மகா கும்பாபிஷேக விழாவில் கோயமுத்தூர் ஆரிய வைசிய சமூகத்திற்கு சொந்தமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானம் வைசியாள் வீதி. மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், மரகத வடிவே சரணம் சரணம். கோயமுத்தூர் ஆரிய வைசிய சமூகத்திற்கு சொந்தமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் நடந்த தெப்ப உற்சவம் திருமதி விஜயா நேதாஜி குடும்பத்தினரின் தலைமையில் மிகச் சிறப்பாக தெப்ப உற்சவம் நடைபெற்றது. கார்குழலும் கயல் விழியும் கவின் கொள்ளும் முகத்துடனே தேர் போலே ஓரழகு தேவதையாய் திருவருளும் குலமெல்லாம் தழைக்கவே குறைவில்லா தனம் தருவாள். புலர்கின்ற நாளெல்லாம் புண்ணியம் செய் பொருள் நல்க ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனின் பாதம் பணிவோம். இங்கு தெப்ப உற்சவம் மிகச் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் காண்கின்றோம். திருவிளக்கை ஏற்றி வைத்தோம். எங்கள் குலம் விளங்க நீ அருள் புரிவாய் என்று சொல்லி மங்கையர்களெல்லாம் கைகளில் மங்கள தட்டுக்களை ஏந்தி அம்பிகைக்கு ஆராதனை காண்பிக்கின்ற காட்சியும் தங்களுடைய பக்தியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற காட்சியும் நாம் இப்பொழுது காண்கின்றோம். பகீரதனின் மாபெரும் தவத்தை மெச்சிய கங்கை பூமிக்கு வந்தாள். அந்த கங்கைக்கு ஆராதனை இப்பொழுது செய்யப்படுகிறது. கங்கா ஆரத்தி நடந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆன்றோர்களும் சான்றோர் பெருமக்களும் ஆசி கூற நடைபெற்றது ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனின் தெப்போற்சவம். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான். இதோ அற்புத காட்சி. ஸ்ரீனிவாச பெருமாளும்
பத்மாவதி தாயாரும் தம்பதி சமேதரராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்காக. வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சொலை திருவேங்கட மலைமேல் காணாற்றாய் பாயும் கருத்துடைய நாவேனோ. என்ன புண்ணியம் செய்தனை, உன்னுடைய திருக்கோலத்தை தாங்கி இங்கு எழுந்தருளச் செய்வது எங்களது பாக்கியம். மங்கையர்கள் ஆரத்தி எடுக்கிறார்கள். படியளக்கும் பத்மாவதி தாயாருக்கு சீர்வரிசை செல்கிறது. தீப தூபங்களால் ஆராதனை காண்பிக்கப்படுகிறது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதார்த்த பந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் நான் பற்ற கனா கண்டேன் என்று ஆண்டாள் சொன்ன திருப்பாவையின் மலர் மாலை சூட்டி மங்கள நான் பூட்டினார் சீனிவாச பெருமாள். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். ரங்கராஜனை அண்டர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரங்கள் பேசி மிக்க வாழ்த்திட மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள் மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள். பத்மாவதி தாயாரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் மனக்கோலத்தில் காட்சி தருகிறார்கள். தீபதூப ஆராதனை, வெண்சாமரம் வீசப்படுகிறது, நலுங்கு ஊஞ்சல் என்று கல்யாண காட்சி களை கட்டுகிறது. இங்கு இந்த திருக்கல்யாணம் வாசவி பவனத்தில் வேத விற்பனர்கள் ஓத மிக அற்புதமாக நடந்தேறியது. மூவிழா கமிட்டிக்கும் திரு பி நேதாஜி அவர்களுக்கும் குப்புராஜ் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றி. சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பண்ணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதிஜதி லயமே இசையே சரணம் ரஞ்சனி நந்தனி அங்கனி பதும ராக விலாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதரி ராணி அஞ்சன மேனி அலங்கிருத பூரணி அமிர்த ஸ்வரூபினி நித்ய கல்யாணி மஞ்சள மேரு சிருங்க நிவாசினி மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் நினது திருவடிக்கே. திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. குன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தனுக்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் 8 திக்கே அணியும் திரு உடையானின் சேர்பவளே. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு
இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் வடம் கொண்ட அல்குள் பணிமொழி வேதப் பரிபுரையே. ஆரிய வைசிய சமூகத்திற்கு அன்னையின் அருள் என்றைக்கும் பரிபூரணம். ஓரணியில் ஒற்றுமையாய் திகழ்வோம், அன்னையின் அருள் பெறுவோம். மங்களம், சுபமங்களம், சர்வமங்களம்.